வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜியோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார சபைக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் உபமின் நிலையங்களில் முப்படையினர் பாதுகாப்பு கடமையில் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிதியுதவி. துணுக்காய் வலய கல்வி பணிப்பாளரை பதவி நீக்குமாறு வலியுறுத்தி 300க்கும் அதிகமான ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு. தெய்வலை பகுதி வீடொன்றிலிருந்து 4 சடலங்கள் மீட்பு. மின்சாரம் தாக்கி உயர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம். தொடர்வது விரிவான செய்திகள். தெய்வலை கவுடான வீதியில் உள்ள 3 மாடி கட்டடம் ஒன்றிலிருந்து இன்று முற்பகல் 4 சடலங்கள் மீட்கப்பட்டன. மின்சாரம் தாக்கி இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வீட்டின் கீழ் மாடியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து இவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒரே குடும்பத்தின் தந்தை, தாய், 13 வயதான மகள் மற்றும் உறவு முறையான மற்றும் ஒரு சிறுமி ஆகியோர் குறிப்பிட்ட வீட்டிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்டனர். தெய்வலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் உபமின் நிலையங்களில் ராணுவத்தினரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜனக் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். முப்படையைச் சேர்ந்தவர்களை இன்று காலை 6 மணி முதல் மின் நிலையங்களில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் விடுத்த கோரிக்கைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். வேகம மின் உற்பத்தி நிலையம் மின்மாற்றியில் ஏற்பட்ட வெடிப்பின் பின்னர் நாடு முழுவதும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனை கவனத்தில் கொண்டு மின் உப நிலையங்களில் ராணுவத்தினரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின் பிறப்பாக்க இயந்திரங்களை இன்றிரவிற்குள் மீளவும் இயங்கச் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வளம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. செயலிழந்துள்ள மின்பிறப்பாக்க இயந்திரங்களினால் நாளை காலை முதல் மின் உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகொட குறிப்பிட்டார். இந்த மின்பிறப்பாக்க இயந்திரங்கள் மூலம் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் இன்றும் நாளையும் 7.5 மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் பிரகாரம் பகல் வேளைகளில் 5.5 மணித்தியாலங்களும் இரவில் 2 மணித்தியாலங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டை ABCD என 4 வலயங்களாக பிரித்து மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரையும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் ஒரு கட்டமாகவும், பிற்பகல் 12:30 மணி முதல் மாலை 6 மணி வரையும், இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மற்றும் ஒரு கட்டமாகவும் மின்வெட்டை அமல்படுத்த உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடியின் காரணமாகவே மின்வெட்டை அமல்படுத்த நேரிட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு தொடர்ச்சியாக நீரை விநியோகிப்பதற்கு தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு உரியவாறு மின்சாரம் கிடைக்காமையே இதற்கு காரணமாகும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர் ரஞ்சித் பாலசூரிய குறிப்பிட்டார். ஆயினும் கொழும்பு, காலி, மாத்தறை, நீர்கொழும்பு, கண்டி போன்ற பிரதேசங்களுக்கான நீரை விநியோகிக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு 24 மணித்தியாலமும் மின்சாரத்தை வழங்குவதற்கு மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏனைய பிரதேசங்களுக்கான நீரை விநியோகிக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடுகளுக்கு தேவையான மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் இடையூறுகள் ஏற்படுவதாகவும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் கூறினார். இதற்கமைய மின்வெட்டு அமல்படுத்தப்படும் நேரத்திற்கு முன்னதாக அது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். துபாயில் அண்மையில் இடம்பெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் தாயஸ்ரீ ஜாயசேகர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. තරංගාවලිය සඳහා සුසුකම් ලැබුව අයත් මෙතන ඉන්නවා. ඉතින් මම බලාපොරොත්තු වෙනවා මේ සියලු දෙනාම වෙනුවෙන් ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு பெற்றுள்ளவர்கள் இங்கு உள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் சிறந்த பருப்பேற்றினை பெறுவதற்கு சிறந்த தயார்படுத்தல் மேற்கொள்ள எமது அமைச்சு தயாராக உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்கள் பெற்றுக் கொள்வதன் மூலம் இலங்கை பெருமை அடைந்து கொள்ள முடியும். ஒலிம்பிக் போட்டிகளுக்கு செல்வதற்கு 15 பேர் மாத்திரமே தகுதி பெற்றுள்ளனர். අපිට ඉන්නේ මේ 15 දෙනාව කොහොමද අපි බලාගන්නේ කියන කාරණේ අපි සාකච්ඡා කරනවා. மன்னார் சிலாபத்துறை கடற்கரை பிரதேசத்தில் மறைத்து வைத்திருந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட 187 கிலோகிராம் கேரள கஞ்சா மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. சிலாபத்துறை 56 வீட்டுத்திட்ட கடற்கரை பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 60 கேரள கஞ்சா பொதிகள் மன்னார் மதுவரி திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. இது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடற்படையினரின் உதவியுடன் சுமார் 1,87,00,000 ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகளை
கைப்பற்றியதாக மதுவரி திணைக்களத்தின் மன்னார் மாவட்ட பொறுப்பதிகாரியும் பிரதம பரிசோதகருமான எஸ் ரஞ்சன் குறிப்பிட்டார். சுற்றுவளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் கூறினார். கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு லொரியொன்றில் ஏற்றிச் செல்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதே இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கேரள கஞ்சா தொகை மன்னார் மாவட்ட நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் இன்று நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டதுடன் அது குறித்த அறிக்கையையும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மேலதிக விசாரணையை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொரளையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மாத்தறை சிறைச்சாலைக்கு செல்லும் நுழைவாயிலுக்கு அருகில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மாத்தறை நாவிமன பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரக 10 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டன. லிந்துலை லோகி தோட்ட குடியிருப்பில் சொந்தமான வீடு ஒன்றில் லாரி ஒன்று நேற்று வீழ்ந்துள்ளது. ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் லோகி தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அண்மையில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியது. நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தை வாகன நடத்துனரால் செலுத்த முற்பட்ட வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த விபத்தில் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 22வது நாள் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினம் அம்பாறை, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் இடம்பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு எமது மற்றொரு குழுவினர் கேகாலை மாவட்டத்துக்கு சென்றனர். புலத் குஹப்பிட்டிய பன்னல் விகாரையில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வுகளின் பின்னர் நியூஸ் போஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் காணப்படும் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு சென்று அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் எமது குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். இதேவேளை மற்றொரு குழுவினர் நுவரெலியா ஹேட்டன் பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சியினை முன்னெடுத்தனர். ஹேட்டன் பகுதியில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வுகளின் பின்னர் எமது குழுவினர் இரு பிரிவினர்களாக சென்று நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சியினை முன்னெடுத்தனர். இன்று பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் காணப்படும் பின்தங்கிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் எமது குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். சுமார் 200 வருட கால வரலாற்றை கொண்ட மலையக மக்களின் வாழ்வியல் அன்று தொடக்கம் இன்று வரை போராட்டம் மிக்கதாகவே காணப்படுகின்றது. அதற்கு மாத்தளை மௌசாகலை தோட்டமும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. மாத்தளை மௌசாகலை தோட்டமே இது. சுமார் 70 குடும்பத்தினர் வாழும் இந்த தோட்டத்தின் லயன் குடியிருப்புகளின் நிலை நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கூலி தொழில் செய்து தமது அன்றாட வாழ்வை நகர்த்தும் இந்த மக்களுக்கு தமது குடியிருப்புகளை திருத்தி அமைப்பதற்கான வசதிகள் அற்ற நிலையில் வசித்து வருகின்றனர். கடந்த பல வருடங்களாக இந்த லயன்களின் கூரைகள் உடைந்த நிலையில் காணப்படுவதுடன் அது தொடர்பில் தமது பகுதிக்கான அரசியல் தலைவர்களிடமும் எடுத்துரைத்தும் எவ்வித பலனும் இல்லை என தோட்ட மக்கள் கூறுகின்றனர். டாய்லெட் வசதி இல்ல, எங்களுக்கு கட்டுறதுக்கே இடம் இல்ல, எங்களுக்கு வசதி இல்ல. ஓட்டு கேட்கிற நேரம் மட்டும் வந்து எங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன் சொல்றாங்க. ஆனா ஒன்னும் செஞ்சு முடிச்சதில்லை. எங்களுக்கு நாங்க கஷ்ட நிலைமையில தான் இருக்கோம். எந்த மனுஷன் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சது இல்லை. மாசங்கள் எவன் வந்து செஞ்சு கொடுக்குறான், நம்மளுக்கு எந்த மனுஷனும் செஞ்சு கொடுத்தா இல்லை. நாங்கள் இன்னும் பிச்சை இருக்க நிலைமை தான் நாங்கள் இருக்கிறோம். இருக்கிறக்க வீடு வாசல் ஒழுங்காக இருக்கான்னு பாருங்களே. இருக்கிறக்க வீடு வாசல் ஒழுங்காக இருக்கா? மழை பெஞ்சா நம்மளுக்கு இருக்க இல்லாமல் இருக்குது. படுக்கிறக்கு இடம் இல்லை. அந்த காணித்தாரன் இந்த காணித்தாரன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்க. எந்த மனுஷனும் எந்த இதுவும் செஞ்சு கொடுத்தா இல்லை எங்களுக்கு. உடைந்து போன கூரை வழியே மழை நீர் வடிவதால் தமது இருப்பிடங்களுக்குள்ளேயே ஒதுங்குவதற்கு இடம் ஒன்றை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தொடர்ந்தும் தாம் கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளதால் தமது பிள்ளைகளின் எதிர்காலம்
கேள்விக்குறியாகியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 8 அடி காமராவில் ஒரு 5 பேர் 6 பிள்ளைகளோட பொம்பளை பிள்ளைகளோட சேர்த்து வாழ்றாங்க. வசதியே இல்லாமல் ஒரே ரூமில் 10-15 பேர் தூங்குறத நாங்கள் அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. இதை குறித்து கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இது நோக்கி பார்க்குறது இல்லை. எலெக்ஷன் கேட்கும்போது மட்டும்தான் வந்து ஓட்டை போடுங்க, நாங்கள் இது செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி கல்வி அறிவிக்கோ இதுக்கோ இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு உதவியுமே இல்லை. 30 வருஷம் இருக்குது அந்த டாய்லெட் கட்டி கொடுத்து எங்களுக்கு. அதுக்கு பிறகு அண்ணா வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க, சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, வந்து செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, ஒன்றும் இல்லை. இந்த 8 காம்பராக்கள் தோட்டத்தில் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. உழைப்பு பிரைவேட்டில் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இலங்கையின் பொருளாதாரத்தில் பெரும் பங்களிப்பு செய்யும் தமது வாழ்வில் எப்போது ஒளி வீசும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் மௌசாகலை தோட்ட மக்கள். அந்த விளையாட்டுச் செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும், மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.